வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, போலி கல்வி சான்றிதழ். தவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் பதவியை இழக்கின்றார்கள். குண்ட தூக்கி போட்ட சாட்டை துரைமுருகன் அவரு நிறைய விஷயங்களை பேசியிருக்கின்றாரு. அந்த வீடியோ ஆதாரத்தை அப்படியே தரப்போறேன். அதையெல்லாம் தாண்டி ராசா அவர்களுடைய மத வெறி அம்பலப்படுத்த போறோம். அவங்கெல்லாம் மத சார்பற்றவர்கள் என்ற போர்வில இந்துக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. பாஜகவுக்கு ஒரு புதிய சாயத்தை பூசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள டீகோட் பண்ணணும். வாங்க ராசா பற்றியும் பார்க்கலாம். அதே மாதிரி போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து எம்எல்ஏ ஆயிருக்காங்கல்ல, அவங்களுடைய பின்புலத்தை பற்றியும் விரிவாக பேசலாம். அதுக்கு முன்பாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க. சார்ந்த ஒரு கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் மீது கல்வி தகுதி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இன்க்ளூடிங் ராஜ்மோகன் உட்பட. ஆமா, இந்த கல்வி தகுதி எல்லாம் சரியான ஒரு நபர், ஒரு வழக்கறிஞர் உட்கார்ந்து ஆய்வு செய்து வழக்க போட்டா 25 எம்எல்ஏக்களுடைய பதவி பறிக்கப்படும். இவ்வளவு மட்டமான ஒரு அபிடவிட்டை யாராலும் தாக்கல் செய்திருக்க முடியாது. அதை தேர்தல் ஆணையமும் அதை கண்டுகொள்ளல, தமிழகத்தினுடைய உளவுத்துறையும் கண்டுகொள்ளல. பொதுவாக இந்த மாதிரி குளறுபடிகள் இருந்தா அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து சஃபுல் பண்ணும்போது ஜெகதீஸ்வரி தூக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க போல இருக்கு. டாக்டர் கே ஜெகதீஸ்வரி பிஎஸ்சி ஜேர்னலிசம். இவங்க பிஎஸ்சி ஜேர்னலிசம் படிச்சதாக ஒரு யூனிவர்சிட்டி சொல்றாங்க. அந்த யூனிவர்சிட்டியில கேட்டா பிஎஸ்சி ஜேர்னலிசமே இல்ல, பிஏ ஜேர்னலிசம் இருக்கு, எம்ஏ ஜேர்னலிசம் இருக்கு, பிஎஸ்சி ஜேர்னலிசம் இல்ல. ஆனா இவங்க அந்த யூனிவர்சிட்டி தான் பிஎஸ்சி ஜேர்னலிசம் படிச்சதா சொல்றாங்க. இப்படி மிகப்பெரிய முரண்பாடுகள் அவங்களுடைய கல்வி குறித்து எழுந்திருக்கிறது. சாட்டை துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை பேசினாலும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றார். என்ன விஷயம் என்று பார்க்கும் பொழுது, அன்னைக்கு இருந்த தேர்தல் அலுவலர்கள் வந்து இவங்களுடைய சர்டிபிகேட்டை கொஞ்சம் சோதனை செஞ்சு பார்த்துருந்தாங்கன்னா, அந்த சோதனையில இவங்க சர்டிபிகேட் அத்தனையுமே வந்து போலி என்று வந்திருக்கும். அப்போதே நாம வந்து வேட்புமனுவை நிராகரித்து விட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கோட்டை விட்டுட்டாங்க. இப்ப கூட சரியான வழக்கறிஞர் வந்து இந்த எம்எல்ஏக்களுடைய சர்டிபிகேட்டை சரி பார்ப்பதற்கு தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டாவோ அல்லது நீதிமன்றத்தில் முறையிட்டாவோ கண்டிப்பாக 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அதுல நம்முடைய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களுடைய சர்டிபிகேட்டை பற்றி தெளிவுபடுத்துகின்றார். நம்ம அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஏ ஜேர்னலிசம் படிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க படிச்ச யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி ஜேர்னலிசமே இல்லையா. அது மட்டும் கிடையாது, டாக்டர்னு பட்டம் போட்டுக்க முடியுமா? பிஹெச்டி முடிக்கணுமே, இல்லைன்னா எம்பிபிஎஸ் முடிக்கணுமே. எதுவுமே முடிக்காம பிஏ ஜேர்னலிசம் மட்டும்தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு, ஆனா அவங்க டாக்டர் முடித்திருப்பது போல டாக்டர் ஜெகதீஸ்வரி என்று போட்டுக்கிறாங்க. அப்போ கல்வி சான்றிதழை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பொய்யா இருக்குது அப்படின்னு தெளிவுபடுத்துவாரு. அன்றைக்கு இருந்த தேர்தல் அலுவலரை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கல்வி சான்றிதழை சரிபார்க்கவே இல்லையா. அவங்க கொடுத்தது போலீஸ் சர்டிபிகேட்டை அப்படியே ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. தவேகா வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பெருசா வாக்குலாம் வாங்க போறது இல்ல. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகக்கூடாது. அதனால தவேகா வேட்பாளர்கள் வேட்பு மனுவில் என்ன குளறுபடி செய்திருந்தாலும் சரி, அவங்க வேட்பு மனுவை தள்ளுபடியே பண்ணாத அப்படின்னு திமுக அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தினுடைய ஒப்புதல் உணர்ந்து எல்லா தேர்தல் அலுவலர்களுக்கும் ரகசிய உத்தரவானது பறந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி தவேகா வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தருணத்தில் அவங்களுடைய வேட்பு மனுவை சரியாவே பரிசீலிக்கவில்லை. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஏங்க அரசியல் களத்துக்கு புதுசா வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ரசிகர்களாக தான் இருந்தாங்க. வேட்புமனு என்னவென்றே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி வேட்பு மனுவை அவ்வளவு சரியா தாக்கல் பண்ணிருக்க முடியும்? அவங்க வேட்பு மனுவை சரியா பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு அங்கிருந்த ஆபீசர் கிட்ட கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆபீசர் வந்து எல்லா மனுக்களையும் ரத்து பண்ணியிருப்பார். திமுக மீண்டும் ஜெயிச்சிருக்கும், அதிமுக எதிர்கட்சியா வந்திருக்கும். ஆனா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகக்கூடாது, விஜய் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேட்புமனு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னாங்க. ஆனா முருகானந்தத்தினுடைய உத்தரவு வந்து ஒவ்வொரு தேர்தல் அலுவலருக்கும் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னு தெரிந்த பிறகுதான் மறுநாளே வந்து தேர்தல் ஆணையமானது முருகானந்தம் அவர்கள் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடாது, அவர் போர்ஜரி பண்ணிட்டாரு, இதை தெரிந்து கொண்டுதான் இன்னைக்கு தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய சாய்குமார் அவர்களை தேர்தல் நேரத்தில் நியமித்தார்கள் தேர்தல் ஆணையம். ஆனா வேட்புமனு பரிசீலனையின் போது தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை மாற்றியிருந்தாங்கன்னா தவேகாவுடைய வேட்பாளர்கள் தகுதி நீக்கம்
பண்ணியிருப்பாங்க, வேட்புமனுவை திரும்ப பெற்றுட்டு ஓடி இருப்பாங்க, இல்லை தள்ளுபடி ஆயிருக்கும். ஆனால் திமுகவனுடைய தவறான ஒரு செயல் காரணமாகத்தான் இன்னைக்கு தவேகா வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சிருக்குது. இன்னைக்கு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இந்த 25 எம்எல்ஏக்களுடைய சர்டிபிகேட்டை இப்போ பரிசோதித்தார்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக அது போலியாக தான் இருக்கும். நிச்சயமாக 25 பேர் தகுதி நீக்கம் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து நீதிமன்றத்துல போய் வாதாடி வெற்றி பெற முடியுமா? இல்ல அவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எந்த சர்டிபிகேட்டை வேண்டுமானாலும் அவங்க உருவாக்குவாங்க. அவங்க விஜய் ரசிகராக இருக்கின்ற பொழுதே வந்து ஊர் முழுவதும் போலீஸ் சர்டிபிகேட்டை வச்சு சுத்தினவங்க இப்போ எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதிலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 25 பேர் வந்து தகுதி இழப்ப அடைவார்கள் என்று தெரிஞ்சிட்டார்னா எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவாங்க. இன்னைக்கு கல்வி சான்றிதழ் என்று சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருவாங்க தெரியுமா, அதுதான் உண்மை என்று கூட விஜய் அவர்கள் நிரூபித்து விடுவார். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் குறுக்கு வழியை தெரிந்தவராக இருக்கிறார். சாதாரண அரசியல்வாதியே கிடையாது. அவர் நேர்மையாக அரசியலும் செய்யல. இரண்டாவது, வாக்கு கேட்கின்ற போதும் நேர்மையா இல்ல. மூன்றாவது, ஆட்சி கட்டிலையும் சரி தன்னுடைய சொந்த பலத்திலையும் ஆட்சி செய்யல. அது மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிகள் தான் ஆதரவு தருகிறது, நம்முடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் இருக்கும் அப்படின்னு எந்தவித பதட்டமும் இல்லாம அடுத்த கட்சியை அழிக்காம ஆட்சி நடத்தவும் இல்லை. நம்பி வாக்களித்த மக்களுக்கு பிற கட்சியிலிருந்து ஆட்களை இழுத்து குதிரை பேரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னுதாரணமாக தமிழகத்துக்கு காட்டியிருக்கின்றார். அப்பேற்பட்ட குறுக்கு வழியை கையாளுகின்றவர் தான் நம்ம விஜய். அவங்க கட்சியிலிருந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து போலி சர்டிபிகேட் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்கள நாங்க ஒட்டுமொத்தமா பரிசோதிக்க போறோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்துச்சுன்னா அதுக்கும் ஏதாவது குறுக்கு வழி வச்சிருப்பார். மொத்தத்துல நேர்வழியே தெரியாத ஒரே மனுஷன் விஜய். அதனால வீணா இந்த 25 பேர் மீது கேஸை போட்டு ஏப்பா மொத்த சர்டிபிகேட் எடுத்தா பரிசோதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை கோடி ஆகணும்னு தெரியாது. இந்த 25 பேரை தகுதி நீக்கம் செய்யறதுக்குள்ள எந்த வக்கீல் கேஸ் போறானோ அவனுடைய வாழ்நாள் முடிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து அவன் சொத்து மொத்தம் அழிஞ்சிடும். ஏன்னா இந்த தொகுதியில் இவர் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு ஒரு வழக்கை போடுகின்ற போது அந்த வழக்கு 10 வருஷம் பொறுத்து தான் முடிவுக்கே வருது. இன்பதுரை வெற்றி பெற்றாரா இல்லை அப்பாவு வெற்றி பெற்றாரா அப்படின்றது வழக்கு. ஆனால் 10 வருஷம் கழிச்சு தான் அதுக்கான முடிவே கிடைச்சது. அதனால இந்த 25 பேரை நாம் பரிசோதிக்கணும், சர்டிஃபிகேட்டை தகுதி நீக்கம் செய்யணும், தேர்தல் ஆணையமும் வந்து இதை பரிசோதிக்கணும், அப்புறம் நீதிமன்றமும் பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 25 பேர் மீது வழக்கு தொடுத்தோம்னா அப்புறம் அந்த புகாரை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு விசாரிச்சு முடிப்பதற்குள்ளாக அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிடும். அதனால எந்த ஒரு வழக்கறிஞரும் ஆளுங்கட்சியை எதிர்த்துக்கிட்டு முதல்ல நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க. ரெண்டாவது 25 பேரை எதிர்த்துக்கிட்டு எப்படி நீதிமன்றத்துக்கு போகிறது? ஃபைனான்ஸ் அளவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா திறன் பத்தாது. ரெண்டாவது ஆயுசே முஞ்சி போடும். அதனால இந்த 25 பேர் போலியாக வெற்றி பெற்றது தான். இவங்க பின்னாடி ஒட்டி கொண்டிருக்கின்ற பட்டங்கள் எல்லாம் இனிமே உண்மையாக தான் ஆக போகுது. என்ன பண்றதுங்க? இந்த தமிழகத்துக்கு இப்பேற்பட்ட தற்குறிகளும் ஆச்சரிய குறிகளும் போலிகளும் ஆட்சியாளராக வந்திருப்பது வரலாற்றில் கரும்புள்ளி மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினரை பொறுத்த வரைக்கும் யார் என்னன்னு தெரியாம கூட ஓட்டு போட்டுக்கிறான் பாடுறா, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்று கூட தெரியாம ஓட்டு போட்டுக்கிறான் பாடுறா அப்படின்னு வருங்கால சந்ததியினர் நம்மளை தான் குறை சொல்ல போறாங்க. அதுக்கான வழிவகையைத்தான் நாம இன்னைக்கு பார்த்து வச்சிருக்கிறோம். நம்ம விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு கெடுத்து வச்சிருக்கோம் தமிழ்நாட்டை. இரண்டாவது ஆர் ராசா அவர்கள் கூடிய வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதனாலதான் நீராறுங்கடல் கொடுத்த பாடல்ல ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை அப்படின்னு வர பாடல்ல ஆரியம்போல் உலக வழக்கறிஞர் எடுத்துட்டு வந்த வரிய எடுத்துட்டு தான் பாடுறோம். இது தமிழ் தாய் வாழ்த்து. இது கொண்டு வந்த ஒரு கலைஞர். கலைஞருக்கு நாகரிகம் இருந்தது, திமுகவுக்கு பண்பாடு இருந்தது, அந்த அரசுக்கு பண்பாடு இருந்தது. நீங்க ஒரு பாடலை கொண்டு வரீங்க. அதே மாதிரி நீராறுங்கடலுடத்துல எப்படி ஒரு இனத்தை, ஒரு மொழியை, சமஸ்கிருதத்தை அழிந்து ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்றோமோ அதே மாதிரி இங்க முஸ்லீம் அழியணும்னு சொல்றீங்க, முஸ்லீம் ஒளியணும்னு சொல்றீங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொல்றீங்க. அந்த 2 வரி எடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வீடியோவில் ஆர் ராசா அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து கலைஞர் உருவாக்கினார் இல்ல, அப்படி உருவாக்குகின்ற பொழுது யாருடைய மனதும் புண்படக்கூடாது என்பதற்காக அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதாவது ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்னு சொல்லாம தமிழ்த்தாழ் வாழ்த்தை கொண்டு வந்திருக்கின்றார். ஆரியத்தை கேவலம் ஏன் நம்ம படுத்தணும்? அந்த மொழி அழிஞ்சதோ இல்லையோ, ஆனா அந்த மொழி மீது நம்பிக்கை கொண்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது என்பதற்காக ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டாருன்னா பாத்துங்களேன் அவருடைய பெருந்தன்மைய. ஆனா பிஜேபிக்கு அந்த அளவுக்கு பெருந்தன்மை இருக்குதா? வந்தே மாதரம் பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை அழிக்கணும்,
அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு தானே அந்த வரிகளை இல்ல வரிலாம் கிடையாது, 2 பத்தியை கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டமானது என்ன சொல்லியிருக்குது? அன்னைக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் என்ன சொன்னாரு? முதல் 2 பத்திகள் மட்டுமே பாடுங்க, வந்தே மாதரம் பாடல் போதும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பத்திகள் பாட வேண்டாம், பிற மதத்தினருடைய மனது புண்படும் சொன்னார். ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த 2 பத்தியும் சேர்த்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலமாக இஸ்லாமியர்களை அழிக்கணும். அதாவது 2 பத்திய பாடத்தினால இஸ்லாமியர்கள் அழிந்து போய்விடுவார்களாம். நம்ம ராசா அவருடைய அரிய கண்டுபிடிப்பு. சரி, அந்த பாடல்ல இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் இருக்குதா? தமிழிசை சவுந்தரராஜன் தெரியுமா, அவரு வந்தே மாதரம் பாடலை வந்து பாத்தீங்கன்னா மொழி மாற்றம் செய்து தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிந்திருக்கின்றார்கள். அந்த மொழி மாற்றத்தை நான் முழுவதும் படித்து பார்த்தேன். எந்த இடத்திலும் சரி இஸ்லாமியர்கள் அழிந்து போக வேண்டும், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பாடல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான வார்த்தைகள் ஒண்ணு கூட கிடையாது. 2வது, இஸ்லாமியர்கள் அந்த பாட்டை முழுமையா பாடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பாடவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? முழுக்க முழுக்க நம்ம நாட்டினுடைய பெருமையை பற்றி, இந்த நாட்டை வந்து தாய் நாடா கருதி இருக்கின்றார் பகிங்கம் சட்டர்ஜி அவர்கள். அதனால ஒரு தாயை எப்படி வர்ணிக்க முடியுமோ அப்படி வர்ணித்திருக்கின்றார். அதனால முழுக்க முழுக்க நாட்டுப்பற்றுடன் வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடலானது இயற்றப்பட்டிருக்கு. முதல்ல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படைவாதிகளா இருக்காங்க. அவங்க இந்தியாவை தாய் நாடா கருதுகின்றார்களே என்பது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இல்ல திமுக காரன் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த பாட்டெல்லாம் இஸ்லாமியர்கள் எப்படி பாடுவாங்க அப்படின்னு கேட்கின்ற தோரணையில தான் இருக்குது. இங்க இருக்கின்ற இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அரேபியால இருந்து வந்தவங்களா என்ன, இந்த நாட்டிலே பிறந்தவங்க தானே. இந்த நாட்டை சக்தியாக நினைச்சு பாடி இருக்கின்றார் பகிங்கம் சட்டர்ஜி அவர்கள். அதே மாதிரி கல்வி அறிவுல சரஸ்வதி போல் இருக்கின்றார் என்னுடைய இந்திய தாய் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி செல்வத்துல லட்சுமி போல் எனக்கு செல்வங்களை தருகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீரமும் சக்தியும் எனக்கு துர்கை போல எல்லாவற்றையும் அருள்கின்றார் அப்படின்னு இந்த 3 கடவுளுடைய பெயர் தான் வருது. ஆனா சிலையை வணங்காதவங்க, பெயரை வணங்காதவங்க இஸ்லாமியர்கள் அவங்க போய் எப்படி துர்கை, எப்படி லட்சுமி, எப்படி சரஸ்வதி என்று சொல்லுவாங்க. அதனால அந்த பாடல் வரிகள்லாம் ஏன் பாட சொல்றீங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் இஸ்லாமியர்களை வந்து அழிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்குது. இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்துது அப்படின்னு ராசா அவர்கள் சொல்றார். எங்கேயுமே சரி நம்முடைய தாய் நாட்டை வந்து வான், நிலவு, அப்புறம் காற்று, எதனுடனெல்லாம் வந்து ஒப்பிட முடியுமோ மேன்மை பொருந்தியதாக நம்ம எதெல்லாம் கருதுகின்றோமோ அத்தனை உடனும் வந்து தாய் நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்து பாடி இருக்கின்றார். எனக்கு தாயாவும் இந்த நாடு இருக்குது, தந்தையாவும் இருக்குது, மகனாவும் இருக்கிறது. நம்முடைய நேசத்துக்குரிய விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் தாய் நாடா பார்க்கணும் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் வந்தே மாதரம் பாடல். அதனால இந்த தாய் நாட்டை ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாவாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் வந்தே மாதரம் பாடலானது முடியுது. எங்கேயும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வரி கூட இல்லை. ஆனா இவங்க ஏங்க இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 2 பத்தி தான் பாடப்பட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது நீங்க இப்ப கொண்டு போய் கேஸ் போட்டீங்கன்னா வந்தே மாதரம் பாடல முழுசா பாடல, அதனால வந்தே மாதரம் பாடலை அவமதித்து விட்டார் என்று நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அந்த கேஸ் நிக்காது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 2 பத்தி தான் பாட சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்ற ராசா. பாஜக முழு பாடலையும் பாட சொல்றாங்க. ஆனா பாஜக வெப்சைட்லயே வந்து முதல் 2 பத்தி தான் அவங்களே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு எல்லா பாடலையும் இப்ப பாடணும்? அப்படி பாடல்னா 3 வருஷம் தண்டனை, அபராதம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் தேசிய கீதத்துக்கு இணையாக இதுக்கு மதிப்பளிக்கணும்னு சொல்றாங்க? இஸ்லாமியர்களை அவமதிக்கிறாங்க அந்த பாட்டுல, அவங்களை வந்து அழிக்கணும்னு சொல்லுது அந்த பாட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி அதை பாடணும் அப்படின்னு சும்மானா இஸ்லாமியர்களை தூண்டி விடுறாரு. அவரு கிறிஸ்துவரா இருக்கலாம். FCRA சட்டத்தை கொண்டு வராங்களே பாஜக, இனிமே வெளிநாட்டிலிருந்து ஃபண்டு வாங்க முடியாது, அந்த ஃபண்டு மூலமாக நம்ம மதத்தை வளர்க்க முடியாது அப்படின்னு வருத்தம் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே வந்தே மாதரம் பாடல்ல எங்க இஸ்லாமியர்களை அவமதித்திருக்குது, எங்க அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது? இது சுதந்திர போராட்ட காலத்துல சுதந்திர வேட்கையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஏற்றப்பட்ட ஒரு நாட்டுப்பற்றுள்ள பாடல். அன்னைக்கு அதே இஸ்லாமியன் பாடினா, அதே கிறிஸ்துவன் பாடினா, அதே இந்துவும் தான் பாடினா. இன்னைக்கு மட்டும் இந்த பாட்டுக்கு தேசிய கீதத்துக்கு என்ன மரியாதை தரீங்களோ அந்த மரியாதை தரணும். அவமதிச்சிங்க, அப்புறம் 3 ஆண்டு சிறை, அப்புறம் அபராதம் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் ஏன் நீங்க வந்து அவசரப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க?
நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்த முன்னோர்கள் கூட இது தேசிய பாடல் என்று அங்கீகாரம் செய்திருக்கின்ற போது அதுக்கென்று ஒரு மரியாதை இருக்கணும் என்ற நோக்கில் வந்து இந்த பாடலை யாரும் அவமதிக்க கூடாது சட்டம் கொண்டு வந்தா அதை எதிர்ப்பதா? ஆர் ராசா கனிமொழி திமுக எப்போதும் சரி நாட்டுப்பற்றுடன் இருந்ததே கிடையாது. ரெண்டாவது, ஒற்றுமையுடன் யாராவது இருந்தாங்கன்னா ஒற்றுமையை குலைப்பதற்கு ஓடியாந்தாங்க முன்னாடி. ரெண்டாவது, இந்துக்களை பற்றி இழிவா பேசணும்னா முதலிடத்துல நிற்பாங்க, பிரிவினை பற்றி பேசணுமா முதலிடத்துல நிற்பாங்க. ரெண்டாவது, மாநில உரிமை பேசிக்கிட்டு தனிநாடு கேட்கறதா இருந்தா முதல் வரிசையில் நிற்பாங்க. மொத்தத்துல தீமைக்கு திமுக முன் வரிசையில் நிற்கும். அதனால தான் இப்போ தேசிய பாடலா இருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடல்ல வந்து இஸ்லாமியர்களை அழிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டாவது, இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துற மாதிரி இருந்த பாடல் அப்படின்னு பொய்ய சொல்றாரு, மதவெறியை தூண்டுறாரு. ஆனா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மொழிபெயர்ப்பை விட்டிருக்கின்ற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு வரிகளே இல்லை. ஸோ நம்ம தாய்நாட்டை பற்றி அவ்வளோ பெருமையா பாடியிருக்காங்க. தமிழ் அர்த்தத்தை படிக்கின்ற போதுதான் இந்த பாடலையா இத்தனை நாளும் நம்ம முழுசா பாடாம இருந்தோம் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குது. ஆனா பிரிவினை எண்ணம் கொண்டவங்க, இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பாடலை சத்தியமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவ்வளவு பெருமையாக இந்தியாவை புகழ்ந்து பாடியிருக்கின்றார் பங்கிங்ஹாம் சட்டர்ஜி. அதாவது கலைஞரை புகழ்ந்து பாடியிருந்தால் இந்நேரம் ஆர் ராசாவும் கனிமொழியும் வந்து பாஜக மாதிரி சமூக நீதி கட்சி இருக்க முடியுமா? அவங்க இன்னும் 5 ஆண்டு காலம் ஆண்டா கூட நாங்க ஆதரவளிப்போம் என்று முதல் வரிசையில் நின்று இருப்பாங்க. திமுக காரனை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு உறுதுணையா இருப்பான், கலைஞர் குடும்பத்துக்கு முட்டு கொடுப்பான். ஆனா தாய்நாட்டுக்கு பற்றுடன் இருப்பானா? சந்தேகம்தான். சரி நண்பர்களே, ஆர் ராசாவுடைய மதவெறியை வந்து நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்காதீங்க. நாம் எல்லாம் சகோதரர்கள். அந்த பாடல்ல எங்கேயுமே இஸ்லாமியர்களை வந்து பார்த்தா அவமதித்த வரிகள் இல்லவே இல்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.